ஆனா பாவி நம்ம தான் வந்து சாச்சனாவா மக்குராணின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனா மகாராஜாவா இருக்கக்கூடிய ராணுவம் மக்குராஜாவா இருப்பாருன்னு இன்னைக்கு தான் தெரியுது. ஒரு பொண்ணுங்க வந்து பேசுனாங்கன்றதுக்காக தூக்கி எல்லாத்தையும் கொடுத்துருதா? அப்போ காலையில இருந்து நீங்க விளையாண்ட விளையாட்டுக்குள்ள ஒரு அர்த்தமே இல்லையா? என்னங்க ராஜா எப்படி பண்ணிட்டீங்க? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். என்னால வந்து சரியா பேச முடியல. என் வாய்ஸ்ல சேஞ்சஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஏதோ ஒரு ஃப்ளூ வைரஸ் மாதிரி ஏதாவது வந்துருச்சானு தெரியல. கோல்டா இருக்கு எனக்கு. தொண்டெல்லாம் பயங்கரமா கட்டுது, மூக்கடைப்பா இருக்கு. ஸோ தும்மல் கண்டினியூஸா வந்து தும்மல் வந்துகிட்டு இருக்கு, இருமல் வந்துகிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு வந்து ஃபீவர் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. இதை ஏன் இங்க சொல்றேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு 4-5 பேருக்கு இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்குன்ற மாதிரி நேற்று கூட ஸ்பேஸில் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் ஒரு அலர்ட் கொடுத்தாங்க, இந்த மாதிரி ஏதோ காய்ச்சல் பரவுது, நிறைய பேருக்கு வருது, அது கிளைமேட் சேஞ்சினால வரும், பட் கொஞ்சம் சிவியராக வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நீங்களும் வந்து கொஞ்சம் விழிப்புடன் இருங்க. ஸோ எனக்கு எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மாவுக்கு முதல்ல வந்துச்சு, இப்போ எனக்கு வந்திருக்கு, அடுத்து வேறு ஆட்களுக்கு பரவலாம். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. சூடான பொருட்கள், சூடான சுடு தண்ணி வந்து நிறைய குடிங்க. ரொம்ப கோல்டான விஷயங்கள் வந்து சாப்பிடாதீங்க. ஸோ அது அப்படிதான் ஆரம்பிக்குது. எனக்கு வந்து இப்போ கஷ்டமா இருக்கு. அதனால வந்து நான் இந்த இடத்துல அதை சொல்லிக்க விரும்புகிறேன். விழிப்புடன் இருங்கள், விலகி இருங்கள். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோங்க. காலையில இருந்து இந்த மகாராஜா மகாராணி டாஸ்க் நடக்குது இல்லையா? ஸோ இந்த டாஸ்க்ல நம்ம என்னெல்லாம் நடந்துச்சுன்றதை ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸா ஆண்கள் தட்டி தூக்கியிருக்காங்க. அதுக்கான டாஸ்க் அப்படிங்கிறது இன்னைக்கு நடந்துச்சு. 2வது டாஸ்க்கு. நேற்று முதல் டாஸ்க் நடந்துச்சு. அந்த முதல் டாஸ்க்ல ஆண்கள் வந்து கோல்மால் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதாவது ராணுவ வந்து அவர் மேலக்கா வந்து பாட்டில் சுத்தி அந்த கிளாஸை சுத்தி கொண்டு வந்து போட்டார். அப்ப மஞ்சரி கிளியரா கேட்பாங்க, அப்ப நாங்க மேல சுத்தி போட்டா கணக்கா அப்படின்னும் போது முத்துக்குமரன் என்ன சொன்னார்னா, இல்ல அவர் மேலெல்லாம் சுத்தல, நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அது அம்பட்டும் அப்பட்டமான போய் மேல தூக்கி சுத்தி தான் ராணுவ போட்டாரு. வீடியோ எவிடன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. இந்த வீடியோலயே அந்த வீடியோ எவிடன்ஸை நம்ம அட்டாச் பண்றோம். ஏன்னா முத்துக்குமரன் வந்து அங்க ஜட்ஜா இருக்காரு. ஜட்ஜா இருக்கும்போது ஆப்போசிட் டீம்ல தர்ஷிகா அந்த மாதிரி போட்டாங்கன்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டு அந்த கோலி கொண்டு எடுத்து போட்டார். இல்லைன்னா அந்த கேம் வந்து டை ஆயிருக்கும். அந்த கேம் வந்து டை ஆகாம ஆண்கள் ஜெயிச்சதுக்கான காரணம் முத்துக்குமரன். அப்ப ராணுவம் அப்படி போடும்போது இல்லைன்னு சொல்லி வாதாடிட்டு அதே மாதிரி தர்ஷிகா பண்ணும்போது கொண்டு போயிட்டு அந்த கோலி குண்டை எடுத்து வெளியில போட்டுட்டாரு. ஸோ முத்துக்குமரனுடைய நேர்மையை இந்த இடத்துல நீங்க தெரிஞ்சுக்கலாம் நல்லாவே. நான் அதை வந்து போடுறேன். அது ஒன்று நடந்துச்சா? மேல வரல, நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். மேல வரல, இல்ல மேல வரல, நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். மேல வரல, ஓகே இல்ல மேல வரல, நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். மேல வரல. இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சியா 2வது டாஸ்க் மேப் வச்சுட்டாண்டா ஆப் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க். வேர்ல்டு மேப் இருக்கும். ஒரு 20 நாடுகளுடைய பெயர்களை கொடுக்குறாங்க. அந்த நாட்டின் பெயரை அந்த கிளியரா வந்து நம்ம அடுக்கணும். இது அறிவு சார்ந்த ஒரு விளையாட்டு, பொது அறிவு வேணும். அதுக்கு கேர்ள்ஸ் டீம்ல இருந்து மஞ்சரியும் வைஷ்ணவியும் போறாங்க. எதுக்காக வைஷ்ணவி அமைச்சாங்கன்னு தெரியல. அவங்க சாரி வர்ஷினி, வைஷ்ணவின்ற பாருங்க வர்ஷினி, எதுக்காக அவங்களை அமிச்சாங்கன்னு தெரியல. அவங்க நாலேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனால் அங்கே வச்சது எல்லாமே மஞ்சரி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தீபக், சிவகுமார் 2 பேருமே நல்லா தான் விளையாண்டாங்க. 2 நடுவர்களை போட்டாங்க. கேர்ள்ஸ் டீம் சார்பாக சௌந்தர்யா, பாய்ஸ் டீம் சார்பாக ஆனந்தி போனாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து 20 இடங்களுக்கு 3 இடங்கள் மட்டும் தப்பாக வச்சிருந்தாங்க. 17 இடங்கள் கரெக்டாக வச்சிருந்தாங்க. பெண்களில் 11 இடங்கள் மட்டும் தான் கரெக்டாக இருந்துச்சு. மற்றது எல்லாமே தப்பு. அந்த கேம்லையும் ஆண்கள் தான் ஜெயிச்சாங்க. ஸோ இந்த வாரத்துக்கான நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படிங்கிறதையும் ஆண்கள் கைவசமாக ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அதை யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் சிவகுமாருக்கு கொடுத்தாங்க. சிவகுமாருக்கு கொடுத்த காரணத்தினால் இந்த வாரம் டேஞ்சர் சோன்ல இருக்கிறது சாச்சனா. சாச்சனம் அனுப்பணும்னா சாச்சனம் அனுப்பலாம். இல்லை அதுக்கு பதிலாக வேற ஆப்ஷனாக ஆனந்தியை வெளியேற்றினாலும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆனந்தியும் கொஞ்சம் டேஞ்சர் சோன்ல தான் இருக்காங்க. சரிங்களா? இது வந்து டாஸ்க். இதை தாண்டி வீக்லி டாஸ்க்னு ஒன்று நடந்துச்சு. காலையில இருந்து இந்த வீட்டுக்குள்ள பல பிரச்சனைகள் நம்ம அதை பார்த்தோம். ஸோ ஆண்கள் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் ஓவர் டூவா பண்றாங்க. பெண்கள் வந்து அப்படியே சைலண்டா அமைதியா. அங்க ராஜா ராணின்னு 2 பேர் இருக்காங்க. இந்த 2 பேரும் எதனா பேசுறாங்களான்னு பார்த்தா பேசவே இல்லை. 2 பேரும் வாய மூடிக்கிட்டு இருக்காங்க. சாச்சனா வாச்சு எதனா ஒன்று பேசுறாங்க. ஆனா இந்த சைடு ராணுவம் சுத்தமா எதுவுமே பேசல. தளபதியா இருக்கக்கூடிய தீபக்ல இருந்து ராஜாவுடைய பணியாளா இருக்கக்கூடிய ஜெஃப்ரி வரைக்கும் அங்க துள்றாப்புல. ஆனா ராஜா எதுவுமே பண்ணல. அதை கண்டிக்கவும் இல்லை. ராஜாவை மீறி அந்த அரச வேலை யாருமே பேச மாட்டாங்க. ஆனா இங்க ராஜாவே பேச விடல. ராஜா பேச வந்தா தளபதி உள்ள புகுந்து ராஜா இருங்க நான் பேசுறேன்ல அப்படின்றாரு. அப்ப யாரு ராஜா அப்படிங்கறதே தெரியல. அதே மாதிரி ராஜகுரு கிட்ட எதனா பேச வந்தாலும் குறுக்க தளபதி வந்து நிக்கிறார். என்கிட்ட சொல்லு அப்படின்றார்.
ஸோ தளபதியா இருக்கக்கூடிய தீபக் வந்து 3 ரோல ஒன்னா பாக்குறாப்புல. ஒன்னு ராஜா ரோலையும் அவர் தான் பாக்குறாரு, ராஜகுரு ரோலையும் அவர் தான் பாக்குறாரு. அது வந்து ஒரு மாதிரி தீபக் வந்து கொஞ்சம் ஓவரா பண்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா ஏதோ பண்றாருங்க, சைலண்டா இல்லாம ஏதோ பண்றாரு. அவர் வந்து ஒன் மேன் ஷோவா அங்க இருக்கணும்ன்றத ஆசைப்படுறாரு. அந்த பக்கம் அப்படி நடக்குதா? இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சேம் மஞ்சரி, அதே மாதிரி மஞ்சரி பண்றாங்க. இப்ப இங்க தீபக் என்னெல்லாம் பண்றாரோ அதெல்லாம் இங்க மஞ்சரி பண்றாங்க. இங்க ராஜகுருவா இவங்க இருக்காங்க, யாரு நம்ம பவித்ரா. ஸோ அவங்க கெட்டப் வந்து வயதான தோற்றம் வந்து போட்டிருக்கிறாங்க. யாருன்னு சொன்னாங்க கேட்டா கொஞ்சம் கூண் விழுந்த மாதிரி. காலையில இருந்து இந்த டாஸ்க் முடிகிற வரைக்குமே கேரக்டரை விட்டு அவங்க வெளியில வரல. இப்படி இருக்குது. இப்படிதான் இந்த டாஸ்க் ஆரம்பிக்குது. பயங்கரமான சண்டை கிளாஷ் எல்லாமே இவங்களுக்குள்ள போய்கிட்டு இருக்கு. இவங்க ஆண்கள் வந்து பெண்களை கலாய்ச்சி அதுல பெண்கள் வந்து பயங்கரமா ட்ரிகர் ஆகி ஆனா பயங்கரமா கலாய்க்கிறாங்க. ஒரு ராணி அப்படிங்கிற மட்டும் மரியாதை இல்லாம பாரபட்சமே பார்க்காம அந்த பொண்ணை போட்டு வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. யார? சாச்சனாவை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆண்கள் அணியில இருந்து. இது ஒரு பக்கம் நடக்குதா? வெளியில ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க நடுவில். என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொம்மை செய்யணும். ஸோ அது வந்து ஒரு களிமண் மலை மாதிரி கல் மாதிரி பெருசாக களிமண்ணை வந்து அடுக்கி வச்சிருக்காங்க. அதில் எவ்வளோ களிமண் நமக்கு தேவையோ அதை நம்ம எடுத்துட்டு வரணும். இதை எதுக்காக பண்றாங்கன்னா இது வீக்லி டாஸ்க்குக்காக. இந்த ராஜாராணி டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் இறுதி நாளில், மேபி அது நாளைக்கா இருக்கலாம் இல்லைன்னா வெள்ளிக்கிழமையா இருக்கலாம், இறுதி நாள் அன்னைக்கு யார் வந்து அதிகப்படியான டாஸ்க்ல வின் பண்றாங்களோ அவங்களுக்கு முக்கியமான அரியணை அப்படிங்கிறது கிடைக்கும். அதாவது ஆண் வீடும் பெண் வீட்டையும் சேர்த்து ஆட்சி செய்யறதுக்கு அந்த அரியணை. அதுக்கு யார் போட்டி போறாங்கன்றதா இந்த டாஸ்க், யார் உட்கார போறாங்க அப்படின்ட்டு. ஏற்கனவே ஆண்கள் வந்து இன்னைக்கு ஒருபடி முன்னிலையில் இருந்தாங்க. இரண்டாவதா நடந்த அந்த டாஸ்க்லையும் ஆண்கள் அணி தான் ஜெயிச்சிருக்காங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து ஒரு கேமை விளையாடும் போது அது எப்படியோ விளையாடுறாங்க. இதை டாக்ஸிக்கா விளையாடுறாங்க, இல்லை வந்து நேர்மையா விளையாடுறாங்க. ஆனால் நேர்மை அப்படிங்கிறது ஆண்கள் கிட்ட கம்மி தான். ஆனால் விளையாடுறாங்க, டாக்ஸிக்கா இருக்கு. ஆனால் என்ன தெரியுமா, அதுலயும் ஒத்துமையா இருக்காங்க, ரொம்ப கவனமாகவும் இருக்காங்க. பெண்களை பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப அசால்ட்டா, ரொம்ப கேர்லெஸ்ஸா. பிக் பாஸ் வந்து கிளியரா சொல்லிட்டாரு, இந்த டாஸ்க்ல உங்களுடைய பொருட்களை நீங்க வந்து பாதுகாப்பா வச்சுக்கணும். அதே மாதிரி இன்னைக்கு நடந்த அந்த டாஸ்க்ல கூட உங்களுடைய கைவினை பொருட்கள் பத்திரம் அப்படின்ற ஒரு ஹிண்டை கொடுத்திருந்தாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது எதிரி நாட்டாரால திருடக்கூட படலாம், அதை நீங்க பாதுகாப்பா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் இவங்க அதை பாதுகாப்பா பார்த்துக்கிட்டாங்களான்னு கேட்டா கிடையாது. ரொம்ப அசால்ட்டா யார் எடுக்க போறா அப்படின்ற ஒரு இதுல இருந்துட்டாங்க. ராணிக்கும் அந்த சிந்தனை இல்லை, ராஜ குருவுக்கும் அந்த சிந்தனை கிடையாது, கூடவே இருக்கக்கூடிய தளபதிக்கும் அந்த சிந்தனை கிடையாது. மக்கள் வந்து வெளியில அந்த கைவினை பொருட்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் அவங்களாச்சும் அங்கே இருந்து அதை பார்த்துக்கணும். அவங்களும் அதை செய்யலை. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் ஸ்கெட்சு போட்டு ஒரு மாதிரி கிளம்சியா தான் இருந்துச்சு. ஆனா ஒன்று பண்ணிட்டாங்க. அவங்க இங்க ஒண்ணுமே பண்ணல, அங்க பண்ணிட்டாங்க. என்ன பண்றாங்கன்னா ராணியுடைய செங்கோலை முதல்ல திருடுறாங்க. இது 1ஆவது எபிசோட்ல முதல்ல காட்டுறாங்க. காலையிலே செங்கோல் அப்படிங்கிறது திருடப்படுது. அந்த செங்கோலை வச்சுதான் ஒரு பிரச்சனை வருது. சௌந்தர்யாவை அதை வச்சுதான் பயங்கரமா கலாய்க்கிறாங்க. சௌந்தர்யாவுக்கு செங்கோல்னு சொல்லியும் கூட மறுபடியும் அது குச்சின்னு சொல்லி பயங்கரமா பண்ணாங்க. எதுக்காக அதை பண்ணாங்கன்னே தெரில. இப்போ நான் வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு வார்த்தை தெரில, அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு அந்த வார்த்தை தெரியல அதனால நான் குச்சின்னு சொன்னேன்னு சொல்றாங்க. தீபக் அது செங்கோல்னு சொல்றாரு. சொல்லிட்ட பிறகு அதை வந்து என்ன பண்ணணும், ஓகே செங்கோல் அப்படின்னு சொல்லணும்ல, சொன்னாலும் மறுபடியும் குச்சி அப்படின்ற வார்த்தையை தான் அவங்க பயன்படுத்துறாங்க. அதுக்கப்புறமா அங்க இருக்கிறவங்களை கலாய்க்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விதமான ஒரு குற்றச்சாட்டு வர இது வெடிக்குது சண்டையா. இதுதான் நீங்க 3வது ப்ரோமோல பார்த்திருப்பீங்க. அது பெரிய சண்டை கிடையாது, ஆரம்பிச்சதும் தெரியல முடிஞ்சதும் தெரியல, அப்படியே முடிஞ்சு போச்சு. அதை கடந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமா டாஸ்க்கு போயிட்டாங்க. இந்த சண்டைக்கு நடுவில் என்ன நடக்குதுன்னா அந்த வெளியில கைவினை பொருட்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க, அவங்க எல்லாம் இந்த சண்டையை வேடிக்கை பார்க்கறதுக்கு உள்ள வந்துட்டாங்க. உள்ள வந்த கேப்ல வெளியில இருந்த முத்துக்குமரனும் சிவகுமாரும் அழகா கொண்டு போய் அங்க இருந்து ஒரு 5-6 பொருட்களை கொண்டு வந்து மறைச்சு வச்சிட்டாங்க. அதுல முத்து மட்டும் ஒரு பொருளோட வர்ஷினி கிட்ட மாட்டிக்கிறாரு. அதுக்கப்புறமா அதை கொடுத்துட்றாங்க. அது ஒரு கதை நடக்குது. அதான் கொஞ்சம் கூட கவனம் இல்லை. பிக் பாஸ் சொல்லியும் கூட அதுல அக்கறையே கிடையாது. எல்லாரும் நியாயமா விளையாடுவாங்க, நேர்மையா விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு எண்ணம். அப்படி விளையாட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த டாஸ்க்ல அதான் சுவாரஸ்யமான ஒரு விஷயம். சரிங்களா, இது வந்து நடக்குதா. இதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒவ்வொரு பொருட்களாக தவற விட்டுக்கிட்டே இருக்காங்க பெண்கள் அணியில. அங்க ஆண்கள் அணி உட்காந்து பேசுறாங்க, என்ன பண்ணணும் ஏது பண்ணணும், எல்லாரும் தெளிவா இருக்காங்க. இதுல 2 ஒற்றன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு ஒற்றன் இருக்கணும், மக்கள் இருந்து ஒருத்தர் தேர்வு செய்யணும். அந்த நாட்டுக்கு இந்த நாட்டில் வந்து உழவு செய்யக்கூடிய ஒரு ஒற்றனை நியமிக்கணும். அதே மாதிரி எதிர் நாட்டிலையும் ஆண்கள் அணியினர் பண்ணணும். கேர்ள்ஸ் சூஸ் பண்ண ஒற்றனுடைய சூஸிங்கே மிகப்பெரிய தப்பு. ஏன்னா அவங்க சிவகுமாரை சூஸ் பண்ணியிருக்காங்க. யார் அவங்க மெயினா சூஸ் பண்ணியிருக்கணும்னா ஒன்று ஆனந்தியை சூஸ் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா அருணை சூஸ் பண்ணியிருக்கணும். முத்துக்குமரனையும் சூஸ் பண்ணியிருக்க கூடாது, இந்த பக்கத்துல
இவங்களையும் சிவகுமாரையும் சூஸ் பண்ணியிருக்க கூடாது. ஏன் முத்துக்குமரன் கூடாது அப்படின்னா, முத்துக்குமரன் ஆல்ரெடி பைத்தியக்காரர் அப்படிங்கிற ஒரு கெட்டப்பா போட்டிருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுவாரு, ஈஸியா வந்து பைத்தியக்காரன் சொல்லிட்டு நான் தான் ஒட்டுறேன்றதை உளறிவார். சொல்லிட்டு நான் பைத்தியக்காரன் நான் உளறிட்டேன்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சிவகுமாருக்கு நடிக்க கூட தெரியல, யார் நம்மளை வாட்ச் பண்றா என்ன பண்றாங்க எதையுமே பார்க்க தெரியல. ஆண்கள் அணியில ஜாக்லினா ஒற்றனா போட்டிருக்காங்க. இது வரைக்கும் யாருக்கும் ஜாக்லின் மேல ஒரு சந்தேகம் கூட வரல. அந்த அளவுக்கு ஜாக்லின் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா சிவகுமார் எப்படின்னா பச்சையா மாட்டிக்கிட்டார். ஆண்கள் ரொம்ப விழிப்பா இருக்காங்க, யாருமே அவங்க ரூம்குள்ள போறதை அவங்க அலோவ் பண்ணல, பார்த்துக்கிட்டே இருக்காங்க, வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. முக்கியமா ஜெஃப்ரி ஒருத்தர் உள்ள உள்ள பார்த்துக்கிட்டே இருக்காங்க. வாட்டி மஞ்சரி போறாங்க அந்த செங்கோல் எடுக்கிறதுக்கு தான். மஞ்சரி போறாங்க, மன்னரே பார்த்துடுறாரு, யாரு நம்ம ராணவ கேசரியே பார்த்துடுறாரு. அதுக்கப்புறமா சௌந்தர்யா போறாங்க, ஜெஃப்ரி பார்த்துக்கிட்டே இருக்கான், சௌந்தர்யா போறாங்க. ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எந்த அளவுக்கு அவங்களுடைய விளையாட்டு இருக்கு பாருங்களேன், பார்த்துக்கிட்டே இருக்கும்போது போறாங்க, அவங்கள போய் கையை மூலமா பிடிச்சி கொண்டு வந்து அப்போதான் இந்த பிரச்சனை நடக்குது, இந்த செங்கோல் குச்சி அந்த மேட்டர் நடக்குது. 3வது முறையாக நம்ம சிவகுமார் பவித்ராவும் பாத்ரூம் போறாங்க, சிவகுமாரும் அவன் அனுமதி கேட்டு பாத்ரூம் போறாரு. அழகா ஜெஃப்ரி உட்காந்து நோட் பண்ணிட்டான், இவர் தான்ப்பா ஓட்டுறான்னு சொல்லிட்டு நோட் பண்ணிட்டாங்க. அவங்க என்ன பேசுறாங்க முதற்கொண்டு கேட்டுட்டு வந்துட்டாங்க. யாரு, ஜெஃப்ரி வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. பெண்கள் அணியிலையும் பவித்ராவுக்கு தெரிஞ்சிருச்சு, சாச்சனாவுக்கு தெரிஞ்சிருச்சு, தளபதிக்கு தெரிஞ்சிருச்சு, ஒற்றனை வந்து கண்டுபிடிச்சாங்கன்றது தெரிஞ்சிருச்சு. இந்த ஃபுல் எபிசோட பார்க்கும்போது கடைசியா சிவகுமார் கிட்ட சொல்றாங்க பவித்ரா, அவர் ஒத்துக்கவே இல்லை, நம்பவே இல்லை, என்னை யாருமே கண்டுபிடிக்கல, என் மேல சந்தேகமே வரல அப்படின்றாங்க. அவங்க பார்த்துட்டு போயிட்டாங்க, இவெல்லாம் ஒரு ஆளே இல்லைன்ற மாதிரி ஒரு நினப்புல போயிட்டாங்க, நம்ம அப்புறமா பார்த்து வச்சு செஞ்சுப்போம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இவரால் ஒத்துக்கவே முடியல, இல்லை என்னை பார்க்கல, எனக்கு தெரியும், என்னை நம்புறாங்க. அவங்க கிளீனா ஒரு ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்காங்க. ஒற்றனுக்கு அவர் தான் ஒற்றன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சுன்றதை நம்ம தெரியவே கூடாது, தெரிஞ்சிக்காம நம்ம நடந்துக்கணும், நம்ம சந்தேகம் இல்லாமல் அவங்க நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இது சிவகுமாருக்கு தெரியல. ஸோ சூஸ் பண்ற ஆளும் சரியில்லை, ஒரு கவனமும் இல்லை. பெண்கள் இன்னைக்கு முயற்சி செஞ்ச அத்தனையுமே தோல்விதான், அத்தனையுமே டெய்லி டாஸ்க்லையும் தோத்துட்டாங்க, வீக்லி டாஸ்க்லையும் தோத்துட்டாங்க, ஒற்றனை நியமிக்கிறன்ற பேர்ல அதுலயும் தோல்வி. ஸோ இந்த டாஸ்க் இப்படி நடக்குதுங்க. கடைசியா அந்த கைவினை பொருட்களுக்கு பிக் பாஸ் என்ன சொல்றாருன்னா, அதுல இருந்த ஒரு 10 பெஸ்டான பொருளை நீங்க சூஸ் பண்ணலாம். இது யார் பண்ணணும், 2 நாட்டினுடைய தளபதிகள் பண்ணணும், தீபக் மற்றும் மஞ்சரி அவர்கள் தான் பண்ணணும். நீங்க ஒரு 10 பொருட்களை சூஸ் பண்ணி அந்த பொருளுக்கு ஒரு மதிப்பீடு கொடுக்கணும். 10 பொற்காசுகள் இருந்து 500 பொற்காசுகள், யாருடைய பொற்காசுகள் அதிகமா வருதோ, கவுண்ட் யாருக்கு அதிகமா வருதோ அவங்க தான் இந்த கேம்ல வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி ஆண்கள் அணிலேருந்து ஒரு 10 கைவினை பொருட்களை செலக்ட் பண்றாங்க, பெண்கள் அணிலேருந்து ஒரு 10 கைவினை பொருட்களை செலவு பண்றாங்க. ஆண்களை விட பெண்களுடைய கைவினை பொருட்களுடைய விலை என்பது ஜாஸ்தி, ஏன்னா அவங்க உட்கார்ந்து ஒன்று நல்லா பண்ணாங்க. பெண்களுக்கு அவங்க சிம்பிளா பாருங்க, செருப்பு, கத்தி, பானை, அடுப்பு இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆண்கள் கொஞ்சம் வித்தியாசமா வெரைட்டியா யோசிச்சாங்க. ஸோ வெரைட்டியா அவங்க பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா அதுக்கான விலைகளை அதிகமா போட்டு ஜெயிச்சிட்டாங்க. இந்த அரியணையை மெயினான இருக்கக்கூடிய அந்த அரியணையை பிடிப்பதற்கான 2வது படியிலையும் ஆண்கள் வெற்றி. இதுக்கப்புறமா வரக்கூடிய 3 இடங்கள்லையும் பெண்கள் வந்து ஜெயிக்கணும். ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு வந்து நடந்திருக்க விஷயம். இதுல தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் எபிசோட்ல நைட்ல ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் நடக்குது, எல்லாரும் வந்து லைட் ஆஃப் பண்ண பிறகு வெளியில உட்காந்து ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. டாஸ்க் அப்படிங்கிறத பிக் பாஸ் வந்து ஒத்தி வச்சுட்டாரு, டாஸ்க் நடக்கல. ஒத்தி வச்ச பிறகு இவங்க எல்லாருக்கும் என்ன நினைப்புனா, யாரும் எடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு நினைப்புல எல்லாருமே இருந்துட்டாங்க. நாளைக்கு இது பெரிய பிரச்சனையா வெடிக்கும் சத்தியமா. நாளைக்கு டாஸ்க் ஆரம்பிச்ச உடனே இது நாளைக்கு தான் மெயினான கண்டென்ட்டே இருக்கு, பெரிய பிரச்சனையா வெடிக்கும். எல்லாரும் போன பிறகு ஒரு சைடு பவித்ராவும் இன்னொரு சைடு சிவகுமாரும் பேசிக்கிட்டாங்க. என்னன்னா, நைட்ல எங்களுக்கு அந்த செங்கோல் திரும்ப வேணும், நீங்க தான் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒற்றனுக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்க. அவர் வந்து என்ன பண்றாருன்னா, அந்த செங்கோலுக்கு பதிலா ராஜா கேசரி, ராணவ கேசருடைய வாளை கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. பவித்ராவும் அதை வாங்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா சாச்சனா வந்து யாருக்கும் தெரியாம, சாமர்த்தியம் தான் அது, யாருக்கும் தெரியாம பாய்ஸ் ரூம்குள்ள போய் அங்க இருந்த செங்கோல் பிளஸ் இன்னும் சில பொருட்கள், ஒரு தீபக் அவர்களுடைய வால், இது எல்லாத்தையுமே கைப்பற்றி சாச்சனா வந்து அவங்க ரூம்குள்ள எடுத்துட்டு போறாங்க. அப்ப கடைசியா போயிட்டு ராணவ கேசரியோடைய அந்த செங்கோலை எடுக்கும் போது ராணுவ பார்த்துட்டாப்ல, ராணுவ உள்ள வந்து பார்த்துட்டாரு. அதை பார்த்த ராணுவ என்ன சொல்றாருன்னா, டாஸ்க் முடிஞ்ச பிறகு நீங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இது தப்பு, நான் உள்ள வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருவேன்னு சொல்லிட்டு சாச்சனா எடுத்த பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துட்டார்.
ஆனால் அந்த இடத்துல ஒரே ஒரு பொருள் மட்டும் மிஸ்ஸிங். என்ன பொருள்னு தெரில. இது ஃபஸ்ட்டு அவர் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வர மாதிரி தான் 1ஆர் எபிசோடில் காட்டினாங்க. அதுக்கப்புறமா பார்த்தா சாச்சனா கிட்ட ராணுவோடைய வாளும் செங்கோலும் இருக்குது. அது எப்படி போச்சுன்றது தெரில. எடுக்கிற மாதிரி காமிச்சாங்க, திருப்பி பேசி வாங்கிட்டாங்களான்றது தெரில. இந்த ஆள் எடுத்துகிட்டு வந்தாப்புல வந்தவர் என்ன பண்ணியிருக்கணும், சைலண்டாக அவங்க ரூம்குள்ளே போயிருக்கணும். ஆல்ரெடி இவங்களோட பொருள்லாம் எடுத்து வச்சிட்டாங்க. இங்கே வந்தவொடனே மஞ்சரி, பவித்ரா, சாச்சனா இந்த 3 பேரும் ராணுவ கிட்ட பேசுகிறாங்க. டீசெண்டாக நான் உன் பொருளை எடுத்தேன், நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன், நீங்கள் எங்கள் பொருளை எடுத்தீங்க எங்ககிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி என்ன பேசுனாங்கன்னு தெரில. 1ஆர் எபிசோடில் அதை காட்டலை. ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி தான் ராணுவ சொல்கிறாப்புல. அதுக்கப்புறமா பார்த்தா இவங்க பேசுனதுக்கு அந்த மனுஷனை எல்லா பொருளும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு இவங்களோட பொருளை வாங்கிட்டாப்புல. அப்போ அந்த நேரத்தில் கரெக்டாக ராயன் வரார். வெளியில் போயிட்டு அன்ஷிதா சொல்கிறாங்க, இந்த மாதிரி சாச்சனா வந்து அவருடைய செங்கோலை திருடிட்டா, அது பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கணும் போது யாருமே உள்ளே வரல. எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க, அவங்களே பேசிக்கிட்டோம், நம்ம உள்ளே போனால் அது சண்டையாக மாறுன்ற மாதிரி. அவங்களுக்கு தெரில ராணுவம் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரில. ஏன்னா அந்த ஆள் வந்து பவித்ரா இருக்கிறாங்க, பவித்ராவை கரெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல மாதிரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, நான் எல்லாத்துக்குமே கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இது வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரில. ராயன் வராரு. ராயன் வந்து பார்த்த உடனே ஒரே கேள்வி தான், நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, மென்டலாடா நீ, காலையில இருந்து நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம், நீ பாட்டு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டா அப்படின்னும் போது ராணுவம் என்ன சொல்றாருன்னா, இல்லை அவங்க என் பொருள், என்னுடைய வாளையும் என்னோட செங்கோலையும் எடுத்துட்டு போயிட்டாங்க, அதனால தான் நான் அதை கொடுத்து இதை வாங்கிட்டேன் அப்படின்றாரு. அவ்வளோ அழகா பொண்ணுங்க வந்து பேசி ஒருத்த மனசை மாற்றி கொண்டு போன பொருட்கள் அத்தனையும் கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி பண்ணிட்டாங்க. ஈஸியாக ஒரு வேலையை முடிச்சாங்க. காலையிலேருந்து இதுக்கு எவ்வளோ சண்டை, எத்தனை சச்சரவுகள், எவ்வளோ குழப்பங்கள், எவ்வளோ மன வருத்தம், எவ்வளோ வார்த்தைகள், எல்லாத்தையும் பண்ணிட்டு நைட்டில் மொத்தத்தை கொண்டு போய் கொடுத்துறாருங்க அந்த மனுஷன். என்னையா அது, நமக்கே ஒன்றும் புரியல. அடப்பாவீங்களா, காலிலேருந்து இதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்ற மாதிரி தான் நமக்கே இருந்துச்சு. இந்த இடத்துல தான் ராணவ் வந்து ஒரு முட்டாள், ஒரு மக்கு அப்படிங்கிறது தெரியுது. நீ என்ன பண்ணியிருக்கணும், உன் பொருளை போய் நீ எடுத்துகிட்டு வந்தல, நீ அதே பாயிண்ட்ல நின்றுக்கணும். டாஸ்க் முடிஞ்சு போச்சு, இப்போ நீங்கள் வந்து எடுத்தது வந்து தப்பு, என்னால் கொடுக்க முடியாதுன்றத சொல்லியிருக்கணும். ஆனால் அவங்க என்ன பேசினாங்க, எதுக்கு எதுக்கு கொடுத்தாரு, எந்த ஒரு கிளாரிட்டியும் இல்லை. ஆனால் கொடுத்துட்டாரு. இந்த அளவுக்கு ஒருத்த முட்டாளாக இருப்பானா. ஆனால் அவனுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், பயங்கரமாக ஓட்ட போட்டுக்கிட்டு. பொண்ணுங்க கொஞ்சம் ப்ளீஸ்ன்னு பேசல, கொடுத்துட்டு போயிட்டாருங்க. அவ்வளோ வீக்காக இருக்காருங்க ராணவ். எப்படியோ பேசி வாங்கிட்டாங்க. இது கேர்ள்ஸினுடைய சாமர்த்தியம் தானே. நம்ம இதை வந்து தப்பு ரைட்லாம் அதை பார்க்க முடியாது. ஏன்னா சீசன் 6ல் இதே மாதிரி டாஸ்க் வரும்பொழுது, டாஸ்க் முடிஞ்ச பிறகு நைட்டில் தூங்காமல் போய் கூட ஜுவல்ஸ் எல்லாமே திருடினாங்க. நம்ம பார்த்துருக்கோம். தூங்கிட்டு இருக்கும் போது எந்திரிச்சு பார்த்து இவர் அசிம் வந்து எந்திரிச்சு பார்ப்பாரு, அசிமே வந்து திருட போயிருப்பாரு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு. ஒரு பூலாம் வேற திருடினாங்க. ஸோ இப்படிலாம் நடந்துச்சு. அதனால் இது தப்புன்னு நம்மளால சொல்ல முடியாது. டாஸ்க் முடிச்சாலும் அவங்க அந்த கேரக்டரில் தான் இருந்திருக்காங்க, இருந்து போய் திருடுறாங்க. தப்பு கரெக்ட் அப்படிங்கிறது வீக்கெண்டில் வந்து விஜய் சேதுபதி பேசுவார். ஸோ காலையில் ஆனால் இது ஒரு பிரச்சனையாக வெடிக்கும். தீபக்கும் விட போகிறது கிடையாது, முத்துக்குமரனும் விட போகிறது கிடையாது. ஆனால் கடைசியாக இந்த எபிசோட் ஃபுல் எபிசோட் முடியும் பொழுது ராயன் அந்த பொருட்களை கொடுங்கன்னு கேட்குற மாதிரி இருக்கு. மேபி பேசி அதை வாங்கிட்டாங்களா என்னன்றது தெரில. இப்போ தான் இது லைவ்ல வந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு காலையில் தான் வரும். அதனால் நான் பேசுகிற டைமிங்கில் நடக்கிற விஷயங்கள் சொல்கிறேன், சரிங்களா? நான் பேசும்போது பொருட்களை திருப்பி கொடுத்தும் இருக்கலாம், இல்லைனா அது கொடுக்காமையும் இருக்கலாம். இதை வச்சு நாளைக்கு ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்தும் வெடிக்கிறதுக்கான 100% வாய்ப்புகள் இருக்குது. ஒவ்வொருத்தரும் பர்ஃபார்மன்ஸை ஹெவியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒவ்வொருத்தரும். ஆனால் இங்கே டம்மி பீஸாக இருக்கிறது ராணுவும் இந்த பக்கம் சாச்சனாவும் தான். ஆனால் இவங்க 2 பேரும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராணுவை விட சாச்சனா பரவாயில்ல. ஏன்னா அந்த பொண்ணு மக்கு ராணியாக இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸை கொஞ்சம் நல்லாவே பண்ணுது. இவரை கம்பேர் பண்ணும்போது எனக்கு ராணுவ தான் ரொம்ப டல்லாக இருக்க மாதிரி தெரியுது. ஒரு ராஜா, அந்த ராஜாவுக்கான ஒரு கம்பீரம் எதுவுமே இல்லை. அதே தான் இந்த பொண்ணு குழந்தை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. எப்பயுமே சாச்சனாவை தான் பேசுது, ஒரு ராணி மாதிரி பேசுகிறேன். ஸோ இதுதாங்க நடந்தது ஓவராலாக இப்போ வந்து நடந்துட்டு இருக்கிற விஷயம். இதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்றதை முடிஞ்சா நான் அப்டேட் கொடுக்குறேன், இல்லை நாளைக்கு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இந்த டாஸ்கில் ஓவராலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, அதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணுங்கள் யார் சிறப்பாக விளையாடுறாங்க, யார் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்காங்க. என்ன கேட்டால் பெண்கள் ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு டாஸ்கில் கூட இன்வால்மெண்ட்டாக, கவனமாக, கான்ஃபிடென்ட்டாக விளையாடலை. இன்னும் வரக்கூடிய அடுத்த 3 படிநிலைகளையும் இவங்க ஜெயிக்கணும். ஜெயிச்சா மட்டும்தான் பெண்களுக்கு வார இறுதியில் அந்த பெரிய அரியணை அப்படிங்கிறது கிடைக்கும். இன்னும் ஒரு டாஸ்கில் ஆண்கள் ஜெயிச்சுட்டா போதும், அவங்க தான் லீடிங், அவங்களுக்கு தான் அந்த அரியணை. சும்மாவே எங்களை கலாய்க்கிறாங்க. இன்னும் இந்த டாஸ்கில் ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த அரியணை போய் உட்காந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் மரண மொக்கையாக வந்து கேர்ள்ஸ்க்கு இருக்கும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் சாச்சனை போட்டு கொஞ்சம் ஓவராக தான் ரோஸ் பண்ணுறாங்க வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, நம்மளும் தான் பண்ணுறோம். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.